தீர்க்கதரிசியின் தேவ சத்தம். வருகின்ற 12ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை அன்னை அருள் திருமண மாளிகை, கேம்ப் ரோட், சேலையூர், சென்னையில் நடைபெற இருக்கிறது. தேவ செய்தியாளர் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக். தொடர்புக்கு 8939537178 அல்லது 8939676077. நியாயாதிபதிகளின் புஸ்தகம், The book of Judges, 3ஆம் அதிகாரம், chapter 3, 12, 13, 14 வசனத்தை வாசிக்க போகிறோம். verse 12 till 14. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபிய ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலக்க பண்ணினார். அடுத்த வசனத்தை கவனிங்க. அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலையும் முறியடித்தான். பேரிச்ச மரங்களையும் பட்டணங்களையும் பிடித்தான். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்கிற மோவாபிய ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். ரொம்ப கவனமா கவனிக்கணும். 15வது வசனத்தை. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தனாகிய, எல்லாரும் சொல்லுங்க, பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகுத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடது கை பழக்கம் உள்ளவனாய் இருந்தான். வாவ், எல்லாரும் சொல்லுங்க. அவன் இடது கை பழக்கம் உள்ளவனாய் இருந்தான். இங்கிலீஷ்ல சொல்வோம், he is a left handed guy. எல்லாரும் சொல்லுங்க, he is a left handed guy. all right. அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரரின் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வோம். அமருங்கள். Please take your seats. இன்றைக்கு என் தேவனுடைய செய்தியின் தலைப்பு, today the title of my Lord's message will be strategy to handle. கையாள வேண்டிய யுக்தி. எல்லாரும் எழுதிக் கொள்ளுங்க. கையாள வேண்டிய யுக்தி எழுதுங்க. கையாள வேண்டிய யுக்தி. ஆங்கிலத்தில் எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள். strategy to handle. எல்லாரும் சொல்லுங்க, strategy to handle. ஏன் செத்து போயிட்டீங்களாக்கா? இப்பதான் உயிர் வருதா? சத்தமா தான் மைக்கில் வாசிக்கலாமே. எல்லாரும் சொல்லுங்க, strategy to handle. உயிருள்ளவங்க என் கூட சேர்ந்து பேசுங்க. strategy to handle. தமிழ்ல கையாள வேண்டிய ஒரு யுக்தி. நல்ல விஷயத்தை விளங்கிக்குங்க. சில விஷயங்களை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். It is important to know how we handle some things. நாம் எப்படி ஒரு குடும்பத்தை கையாளுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். It is important on how you handle your family. நாம் எப்படி நம்முடைய நிர்வாகத்தை
கையாளுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். It is important about how you handle your finance. நம்முடைய புருஷனை எப்படி கையாளுகிறோம் என்பது முக்கியம். It is important on how you handle your husband. நம்முடைய பிள்ளைகளை கையாளுவது முக்கியம். It is important to handle your children. எல்லாரும் சொல்லுங்கள், கையாள வேண்டும். Say, you need to handle. ஹேண்டில் பண்ண வேண்டும். We need to handle. சில காரியத்தை சரியாய் கையாளாத பொழுது When you do not handle some things properly, நாம் தோல்விகளை சந்திக்கிறோம். we will see failures. குடும்பங்கள் உடைகிறதை பார்க்கிறோம். Families will be broken. நம்முடைய வருமானங்கள் ஒரு வீழ்ச்சிக்குள்ளே போகிறதை பார்க்கிறோம். You will see your finance going into loss. கடனுக்குள்ளே போகிறதை You பார்க்கிறோம். will see yourself going into debt. ஊழியங்கள் உடைந்து போகிறதை You பார்க்கிறோம். will see your ministry breaking. கையாள வேண்டிய ஒரு யுக்தி நமக்கு தேவை. We need a strategy to handle. தேவ பிள்ளைகளை, யுக்தி அப்படிங்கிற அந்த தமிழ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படி என்று பார்த்தால், The meaning of strategy in Tamil is ஒரு இலக்கத்தை அடைவதற்கு நாம் பயன்படுத்தும் விசேஷமான ஒரு ஞானம். strategy here means the wisdom you use to reach the goal. கையாளத்தக்கதான ஒரு ஞானம். The wisdom that helps you handle. உங்க கையில ஒரு பணம் வருது அப்படின்னா, If you're receiving money in your hands, அதை எப்படி ஹேண்டில் பண்றோம்? it is about how you handle the money. உங்க கையில ஒருத்தரை ஒப்படைக்கிறார்கள் ஆனா, If somebody is handing over something to you, அவர்களை எப்படி நாம் கையாளுகிறோம்? how do you handle that person? நமக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி நிக்கிறதா, If there's a group of people standing against you, அந்த சத்துருக்களை நாம் எப்படி how கையாளுகிறோம்? do you handle the enemies? கையாள தெரியாத ஒரு மனுஷன் தோல்விகளை சந்திப்பான். A man who doesn't know how to handle will see failures. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe tonight நம்முடைய தேவன் சர்வ ஞானி. that our God is the most wisdom எல்லா God? ஞானிகளுக்கும் மேலான He ஞானி. is the most wisest God. இந்த வசனத்தை பேசுகிற நானானாலும் சரி, கேட்கிற நீங்களானாலும் சரி, ஞானத்தில் குறை உள்ளவர்கள். Whether it is me who preaches or you who listen, we are people who lack wisdom. நம் தேவனை ஒப்பிடும் பொழுது நாம் எல்லோரும் ஞானத்தில் என்ன உள்ளவர்கள்? குறை உள்ளவர்கள். All of us are people who lack wisdom when we compare ourselves to God. ஆனால் யாக்கோபு நிருபக்காரன் சொல்லுகிறார், அந்த சம்பூரண ஞானமுடைய சர்வ ஞானியாகிய தெய்வம் யார் ஒருவன் தேவனிடத்திலே ஞானத்தை கேட்பானே ஆனால் அவனுக்கு அவர் சம்பூரணமாக ஞானத்தை தருவார் என்று. But in the book of James, the author clearly wrote that those who lack wisdom shall ask God and he shall give it without lacking. தேவ பிள்ளைகளே, யாக்கோபு 1:5 நாம் வாசிக்க கேட்போம். Let us read James chapter 1 verse 5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எல்லாரும் சொல்லுங்கள், எனக்கு ஞானம் கிடைக்கும். Say, I will receive wisdom. இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், எனக்கு ஞானம் Let கிடைக்கும். us say, I will receive wisdom. தேவ பிள்ளைகளே, Children of God, இந்த ஞானம் அல்லது அந்த யுக்தியை நாம் பெறாவிட்டால், if we do not receive the strategy or wisdom, நாம் காரியத்தை மிஸ்ஹேண்டில் பண்ணி விடுவோம். we will mishandle our matters. தவறா கையாண்டு We விடுவோம். will mishandle it in the wrong way. நம்முடைய கையில தான் எல்லாமே இருக்குது. Everything is in our hands. கை ஆள வேண்டும். You need to use your hands to handle. உங்களுடைய கைதான் வணைய வேண்டும். Your hand is the one that needs to உங்க handle. கைதான் கிரியை செய்ய Your வேண்டும். hand is the one that needs to work. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையையும் நான் ஆசீர்வதிப்பேன். That is why the Lord said, I shall bless every works of your hand. நீ செய்வதெல்லாம் வாய். And everything that you do shall flourish. உன் கையை கொண்டு நான் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வேன் என்று
மோசேக்கு ஆண்டவர் சொன்னார். And the Lord said to Moses, I shall use your hands to do mighty and great things. அவனை அழைக்கும் பொழுது அவனுடைய கையை தான் ஆண்டவர் பார்த்து பேசினார். When the Lord called Moses, he first spoke to his hands. அவன் சொன்னான், நான் இத்தனை லட்ச ஜனங்களை நடத்துவதற்கு ஞானமற்றவன் சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை தன்னுடைய கையை கொண்டு தான் காண்பித்து கொடுத்தார். When he said, Lord, I lack wisdom to lead these millions of people, the Lord showed him his strength through his hands. கையை உள்ளே விட்டு எடுக்கும் பொழுது குஷ்டம் வந்தது. When he put his hand and took it out, there was leper. திரும்ப உள்ளே விட்டு எடுக்கும் பொழுது அது சொஸ்தமானது. And again once he put his hands in and took it out, the hand was ஆண்டவர் healed. சொன்னார், மோசே உன் கையை நான் இன்றைக்கு அபிஷேகம் And the பண்ணுகிறேன். Lord said, Moses, I will anoint your hand today. நான் உன் கையில் கோலை தருவேன். I will give the staff to your அந்த hand. கோலால் நீ ஜனங்களை நடத்துவாய். And you shall lead the people using the staff. கரத்தை நீ தூக்குவாய், இஸ்ரவேலர்கள் ஜெயம் You பெறுவார்கள். shall lift your hand and Israel shall win. உன் கையினால் நீ ஜனங்களை வழிநடத்துவாய். And using your hands you shall guide the உன் people. கரத்தை நீ யோசுவாவின் மேல் வைப்பாய், யோசுவாவுக்கு உன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் கடந்து போகும். You shall place your hand upon Joshua and your strength shall go நீ into உன் him. கையில் இருக்கிற கோலை கீழே போடுவாய், அது சர்ப்பமாய் மாறி எதிராய் வரக்கூடிய வல்லமைகளை அதை மேற்கொள்ளும். You shall put your staff down and the staff will turn into serpent to overcome every other நீ உன் power. கோலை கொண்டு அடிப்பாய், தண்ணீர் புறப்பட்டு You will வரும். use a staff and struck and the water shall come. உன்னுடைய கையில் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று தான் ஆண்டவர் மோசேக்கு அடையாளமாக்கி காண்பித்து அவன் கைகளில் இருக்கிற மகத்துவங்களை அவனுக்கு நிரூபித்து காண்பித்து அவனை அழைத்தார். And the Lord clearly showed the power and his goodness through the hands of Moses. ஆண்டவர் நம்ம கையில தருகிறதை கையாள தெரிய வேண்டும். We need to know how to handle what the Lord has given to our hands. இதே கோலை கையில கொடுத்த ஆண்டவர் சொன்னார், நீ கண்மலையை பார்த்து என்ன செய்யணும்? அடிக்க கூடாது, பேச வேண்டும். And the same way the Lord gave this staff to Moses and said, speak to the rock but do not struck it. ஆனால் கையில் இருந்த கோலை அவன் கையாள தெரியாத ஒரு தருணம் வந்தது. But there was a situation where Moses didn't know how to handle the staff. அழுத்தங்களுக்குள்ளே போகும்போது He was under pressure. அவனை எல்லாரும் நெருக்கும் As everybody began to afflict him. எல்லாரும் வாயை திறந்து பேசிக் As கொண்டிருக்கிறார்கள். everybody opened to speak with their mouth. எல்லாரும் அவனை குற்றப்படுத்திக் As கொண்டிருக்கிறார்கள். everybody began to accuse Moses. அவன் தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்த வேண்டிய தருணம் வந்தது. There was a situation where he needed to show his strength. அதான் சொல்லுவாங்க, வெடிச்சிட்டேன்வாங்க. That's why people say sometimes I've exploded. I burst out. நான் வெடித்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. நான் அடக்கிக்கிட்டே வர்றேன். I've been controlling myself. நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், பாத்துக்கங்க. But if you keep disturbing me, then you will see the worst side of me. பக்கத்துல பாருங்க, வெடிக்கிற மாதிரி இருக்குதா? Look at a person next to you, are they going to explode? ஒருவே ஒரு ஊசி குத்துனா போதும், டீர்னு வெடிச்சிரும். அந்த லெவல்ல இருக்கு சிலருடைய லைஃப். The life of some people is in a point where you just burst it and they will என்ன explode. மட்டும் தொட்றாத, நீ கெட்ட. They say, do not touch me and you will be spoiled. தொட்ட நீ கெட்ட. If you touch me, you will be ruined. ஒரசனே பத்திருவேன். If you disturb me, I shall laugh back at you. அப்படிதான். That is how some people are. இங்க மோசே பிரஷர் கொடுக்கிற நேரத்துல மோசேக்கு இப்ப கோபம் வருது. என் ஆண்டவரை பற்றி நீ கேவலமாய் பேசுகிறாய், என்னுடைய அபிஷேகத்தை நீ கேவலமாய் பேசுகிறாய், என்னுடைய அழைப்பை நீ கேவலமாய் பேசுகிறாய் என்ற ஒரு வெறி, சூடு சொரண எழும்பிருச்சு மோசேக்கு. Moses was very pressured because people started speaking ill of God and ill of him and the Lord's power. உடனே கையில கர்த்தர் கொடுத்த கோலை அவன் மிஸ் ஹேண்டில் பண்றான். Immediately he used the staff of God and he mishandled it. பேச வேண்டிய இடத்துல என்ன பண்ணா? அடித்தான். எல்லாம் சொல்லுங்க, பேச வேண்டிய இடத்துல என்ன பண்ணா? He struck in the place in which he was supposed to speak. அடித்த பொழுது அவனை கனப்படுத்தி தண்ணீர் வெளியே வந்தது. And though the word, when he struck, it honored him and water came out from the rock. தேவனுடைய பார்வையிலே அவன் தீமை செய்தவனாய் மாறினான். But before the eyes of the Lord, he had committed a wicked thing. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது கவனம். Tell the person next to you, when you're stressed, you have to be careful. எல்லாரும் இன்னொரு முறை சொல்லுங்க பக்கத்துல திரும்பி, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது கவனம். Tell the person next to you, when you're stressed, you have to be careful. ஒரு ஆமென். Say amen.
4 பேர் உங்களை நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, ரொம்ப கவனமா இருங்க. If you see 4 people pressuring you too much, you have to be நோண்டிக்கிட்டே careful. இருப்பாங்க பாருங்க, ரொம்ப கவனம். You see people keep pressuring you, you have to be careful. உங்களுக்கு பிடிக்காததை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, ரொம்ப கவனம். When they keep doing things that you do not like, be careful. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன்னு நான் நம்புறேன். I believe I'm prophetically speaking to யாரோ you. உங்களை வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காங்க. Somebody is keep annoying you. பரவாயில்லை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். Today the Lord is speaking to you. Let them go. அவர்களை விட்டு விடுங்கள். உன்னை அழைத்தவர் கர்த்தர். It is the Lord who called you. உன் கையை அபிஷேகம் பண்ணவர் It கர்த்தர். is the Lord who anointed your உன் hands. கையில கோலை கொடுத்தவர் It is கர்த்தர். the Lord who gave his staff to your உன்னை hands. நடத்துகிறவர் It கர்த்தர். is God who is leading உன்னை you. போஷிக்கிறவர் It is the கர்த்தர். Lord who is providing உன்னை you. விசேஷமாய் It நடத்துகிறவர் is the Lord who miraculously leads you. அவரே உன்னை நடத்துகிறபடினால் And because he alone leads அவர் you, உனக்காக பேச வேண்டிய இடத்தில் the பேசுவார். Lord will speak for you in the உன்னை places in prove which பண்ண he needs வேண்டிய to இடத்தில் speak. அவர் prove He will பண்ணுவார். prove about you in places he அவருடைய needs to. சத்தத்தை கேட்டு கவனமாய் நட. Listen to his voice and walk humbly. அவருடைய வார்த்தையை கேட்டு கவனமாய் நடங்க. Listen to his words and walk ஊரு properly. சொல்ல வேண்டிய வார்த்தை நமக்கு தேவையில்லை. You do not need the words of Ur. ஊர் என்ன சொன்னாலும் தேவையில்லை. You do not need to listen to the words of Ur. நம்மளுடைய ஊர் the city, நம்மளை பற்றி சுத்தியில் இருக்கிற மக்கள் பேசுற வார்த்தை நமக்கு முக்கியம் இல்ல. The words of the people around you is not important. நம்முடைய தேவன் நமக்கு பேசுவதுதான் முக்கியம். But it is important of the word of God. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கன்னா, But if you are stressed, இப்போ ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குறார். today the Lord is delivering you. ஐயா, ஆண்டவர் உங்களை ரிலீஃப் பண்றார். The Lord is relieving you. உங்களை இரிட்டேஷன் பண்ணி போ சோப்பு லைன்ல நிக்குது பாருங்க, உங்களுடைய லைன், அந்த லைனை இப்ப அப்படி ப்ளூ லைனா மாத்துறாரு. You are too irritated and pressured, and now the Lord is changing. சொல்லுங்க, let them go. அவர்களை விட்டு விடுங்கள். உங்களுக்கு தெரியுமா, உங்க பிசாச, உங்க சத்துருக்களை நீங்க இரிட்டேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, If you want to irritate your enemies and Satan, ஒரே ஒன்று தான் நீங்க செய்யணும். you have to do only one thing. அவங்க பேசுறதை நீங்க கேட்கவே கூடாது. You do not have to listen to what they speak. மோசே ஒரே ஒரு நிமிஷம் அவங்க பேசுறது வார்த்தை அப்படி அவன் காதுக்குள்ள போனுச்சு பாருங்க. Just 1 minute Moses paid attention to the words of the people around him. நாங்க வனாந்தரத்திலே செத்துருப்போமே. They say we would have died in the wilderness. உன்னை நம்பி வந்தோமே. We trusted you and came here. எங்களை சாகவா இந்த நடு இடத்துக்கு கொண்டு வந்த. Did you journey us this far to kill us? ஒரே ஒரு வார்த்தை உள்ள போனுச்சு பாருங்க. This one word that went into his mind. Finish. அவனை ப்ரோவோக் பண்ணி கையாள வேண்டிய விதத்துல கையாளாமல் தவறாய் கையாண்டான். This word provoked him and he mishandled the situation. கர்த்தர் பேசுவதை மாத்திரம் கேட்போம். Let us only listen to what the Lord speaks. கை உயர்த்தி ஹalleluya. Lift your hand and say hallelujah. ஊர் என்ன சொன்னாலும், பாரெதிர் நின்னாலும், பிள்ளையல்லோ நான் உமக்கு. கை உயர்த்தி சொல்வோமா, ஆட ஊர் என்ன சொன்னாலும், பாரெதிர் நின்னாலும், பிள்ளையல்லோ நான் உமக்கு. நிகரில்லாத தகப்பனுக்கு உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே. ஆடுவோமா, உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. பாடுவோமா, எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. ஊர் நமக்கு சொல்றது முக்கியமே என்னங்க, இல்லவே don't care. Do not bother about what the world and the people நான் உன்னை speak கொஞ்சம் of you. கேவலமா சொல்லுவேன், நீங்க அதை ஏத்துக்கிட்டு ஒரு ஆமென் போட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் எனக்கு. I will tell you something and if you accept and say amen, I'll be happy. குலைக்க
குலைக்கிற நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. People say a dog that barks will keep barking. இன்னொன்னு சொல்லிட்டா, குலைக்கிற நாய் என்ன செய்யாதான்? But a dog that barks will not bite you. சிலர் பேசுகிற வார்த்தைகளை அப்படி எடுத்துக்கோங்க. Take the words of some people that way. அது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. That word will not harm you. அந்த வார்த்தைகளை உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. That word will not harm you. கையை உயர்த்துங்களே. Let us all lift up our hands. உங்களுடைய இருதயத்தை விட்டு, உங்க மைண்டை விட்டு, உங்க ஆத்துமாவை விட்டு இயேசுவின் நாமத்தில் சில வார்த்தைகள் வெளியேறுவதாக. In the name of Jesus, let some words come out of your soul, your mind and your heart. உங்களுடைய ஆத்துமாவை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்வு, அந்த சம்பவங்கள் உங்களை விட்டு வெளியேறுவதாக. Let some incidents that's bothering your soul get out tonight. எந்த காரியம் உங்களை நச்சரித்துக் கொண்டிருக்கிறதோ அது உங்களை விட்டு விலகுவதாக. Whatever matter that is I cannot hear an amen. என்னால ஆமென் கேட்க முடியும். இயேசுவின் நாமத்தினால உங்களை வெடித்து உங்களுடைய நிலையை மறந்து உங்களை பலவீனத்தை வெளிப்படுத்த வைக்க பிசாசு உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிற அந்த சம்பவம், அந்த சொல், அந்த மனுஷர்கள் உங்களை விட்டு விலகுவார்களாக. Let the people, the words and the incident of those who pressure you to lose your control be out from you. சொல்லுங்கள் ஹalleluya. Say hallelujah. சொல்லுங்கள் handle. சொல்லுங்க கையாளுங்க. உங்க வலது கையை உயர்த்தி சொல்லுங்க handle. Lift your right hand and say handle. அப்ப இன்னைக்கு So today ஆண்டவர் நம்ம மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். the Lord is going to pour an anointing upon us. என்ன அபிஷேகம்னா? What is this anointing? கையாள வேண்டிய யுக்தியை, The strategy to handle. ஒரு முக்கியமான வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. Let me show you an important verse. அதை காமிச்சிட்டு உங்களுக்கு இன்னைக்குள்ள சத்தியத்தை ஆழமா பேச போறேன். I'll show you that verse and speak deeper of today's truth. எனக்கு இந்த வசனம் கொஞ்ச நாளா ரீங்காரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. For quite some time this word has been lingering in my mind. நான் அந்த வசனம் எனக்கு இப்ப ஆவியில நடத்தப்படுறனால உங்களுக்கு நான் சொல்றேன். I'm telling you this verse because I'm being led by my அப்படியே spirit. கேர்ஃபுல்லா அந்த வசனத்தை படிச்சு அப்படியே எட்டி அந்த வசனத்தை பிடிச்சிரணும். You have to carefully read and catch this verse. ஐயோ, வசனம் உங்களை நோக்கி வரும், எட்டி பிடிச்சிரணும். The word will come to you and you shall catch it. பக்கத்துல தட்டி சொல்லிருங்க, இன்னைக்குலாம் நீ சும்மா இருக்கவே கூடாது. Tell the person next to you today you should not be quiet. ஃபயரா ஆமென் சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும், எட்டி பிடிக்கணும். You need to be ஏன்னா something is going to happen tonight. ஏதோ ஒன்று இந்த மாதிரி நடக்க போகிறது. நல்லா கவனிங்க. Listen carefully. 112ஆம் சங்கீதம் Psalm 112. 7ஆம் 8ஆம் வசனத்தை பாருங்க. Verse 7 and 8. wow very beautiful verse. துர்செய்தியை கேட்கிறதினால், நல்ல கவனிங்க, என்ன செய்தியை கேட்கிறதினால்? துர்செய்தியை, bad news கேட்கிறதுனால பயப்படான், அவன் பயப்படான், அவன் பயப்படான், அவன் பயப்படான், அவன் பயப்படான், அவன் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயும் இருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். இங்கிலீஷ்ல படிச்சிருங்க. Verse 7. He shall not be afraid of evil tidings. His heart is fixed, trusting in the Lord. His heart is established. He shall not be afraid until he see his desire upon his enemies. Praise the Lord. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால அவன் பயப்படான், பேச மாட்டீங்களே. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால அவன் பயப்படான். He shall not be afraid of evil tidings. எப்படி காரியத்தை ஹேண்டில் பண்றான் பாருங்க ஒரு நீதிமான். Look at how a righteous man is handling the situation. அவன் காதுல என்ன துர்ச்செய்தியை கேட்டாலும் அவன் பயப்பட மாட்டானா. No matter how much of bad news he hears, he will not be afraid. அவன் இருதயம் உறுதியாய் இருக்குமா. And his heart will be fixed. இங்கிலீஷ்ல பாருங்க எவ்வளவு அழகா போட்டிருக்கு. 7வது வசனம். His heart is fixed. 7வது வசனம்.
his heart is fixed. அந்த வேர்டை சொல்லுங்க இங்கிலீஷ்ல. His heart is fixed. ஒரு 7 முறை சொல்லலாமா அந்த வேர்டை? 1 2 3 go. His heart is fixed. 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 அவன் இருதயம் அப்படியே உறுதியாய் இருக்குமாம். And his heart shall be fixed. ஏன்னா அவன் கர்த்தரை நம்பி இருக்கிறான். Because he trusts upon the Lord. அப்ப சில வேர்ட்ஸ், சில செய்தி வேலை இடத்திலிருந்து, வீட்டிலிருந்து, குடும்பத்திலிருந்து, உறவுகளிலிருந்து உங்களை நோக்கி வருதுன்னா நீங்க ஏங்க கலங்குறீங்க? So if some words are coming from your workplace, your family, or from anywhere, why are you afraid? கலங்கவே கூடாது. You shall never be afraid. தட்டுமாறவே You கூடாது. shall never tremble. உடையவே You shall கூடாது. never be broken. ஏன்னா உன் இருதயம் is fixed Because your heart is fixed. in the Lord. கர்த்தரின் மேல் உங்கள் இருதயம் அது அசைக்கப்படுவான். அப்படியே உறுதியாய் இருக்கிறது. Your heart is fixed upon the Lord. அவன் சத்துருக்களுக்கு கர்த்தர் சரிகற்றத பார்க்கிற வரைக்கும் அவன் அசைக்கப்படாதிருப்பான். And he will not be shaken until he sees the hand of the Lord upon the enemies. சோ எல்லாரும் சொல்லுங்க கையை உயர்த்தி, I have to handle everything. எல்லாரும் சொல்லுங்க எல்லா காரியத்தையும் கையாள வேண்டும். சிலர் ஓடிடுவாங்க. Some people will run. என்னாலலாம் இதை ஹேண்டில் பண்ண முடியாது. They say I cannot handle this situation. என்னாலலாம் அந்த வியாதியோட ரிப்போர்ட்டை திரும்பி கூட பார்க்க முடியாது. I cannot look back at the report of my disease. ஐயோ என்னாலலாம் அந்த கடங்காரன் போனை ஆன்சர் பண்ண முடியாது. I cannot handle and answer the calls of my debtors. ஐயோ என்னாலலாம் இவங்களுடைய வார்த்தைகளை கேட்கவே முடியாது. I can never listen to the words of these people. தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் Children of God, one day வட்டி கடன்ல மாட்டி இருந்த ஒரு சகோதரன் என்னிடத்துக்கு வந்தார். a brother who was trapped in debt was there to see me. பயங்கர அழுத்தத்தில் இருக்கிறார். He was in too much pressure. அவர் சொல்றாரு, நான் வட்டி காசு கட்டாதனால அவன் துரத்துறான் என்ன. And he told me, Pastor, because I didn't pay the money of my debts என்னால and interest, தூங்க முடியல, the debt is வாழ connected. முடியல, பேச முடியல. I cannot sleep properly, I can't eat, I can't speak. நான் சொன்னேன், And I told him, எவ்வளவு கடன், how much of debt do you have? எவ்வளவு திரும்பி கட்டணும், How much you need to pay? கொஞ்சம் பதறாம இருங்க. Do not be afraid. அந்த வட்டிக்காரனை தொடர்பு கொள்ளுங்க. Call that debtor. நல்ல ஜெபம் பண்ணிட்டு தொடர்பு கொள்ளுங்க. Pray properly and call அவனை him. போய் நேரா பாருங்க. And meet him directly. உங்க சூழ்நிலை அவனுக்கு எடுத்து சொல்லுங்க. Explain your situation to him. நான் ஓட மாட்டேன்டா, And tell him, I will not நான் run. நிச்சயம் கட்டுவேன், I will surely pay off my ஆனா debt. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. But give me some time. நான் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு கட்டி முடிப்பேன். I will slowly and gradually pay off my debt. சூழ்நிலைகளை போய் அவங்ககிட்ட சொல்லுங்க. Go and explain your situation to நீங்க him. பாருங்க என்ன நடக்குதுன்னு. And look what happened. நீங்களும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, You also pray and நானும் ஜெபம் fast. பண்றேன் போங்கன்னு சொன்னேன். And I will also fast and pray. And I told him to 3 go. மாசமா ஐயா தூங்கல. He didn't sleep for 3 months. வட்டிக்காரங்கிட்ட நான் சொன்ன உடனே ஜெபம் பண்ணிட்டு போய் அவர் பேசுறாரு. After I told him to pray and speak to the debtor, he went. அவன் யோசிக்கிறான், And he began to think, 3 மாசமா ஓடி திரிஞ்சவன் திடீர்னு நம்மளையே நேரா பார்க்க வந்துட்டானே. this man who was running away for 3 months is now here to see us. சோப்பு சாட்டை ஊத்திடுவேன், வீட்டுக்குள்ள பூந்துருவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். நம்மளை பயப்படாம நேரடியா சந்திக்க வந்திருக்கிறானே. The debtor began to think how he became so bold to come and see இவர் me. தைரியமாய் பேசுறத அவன் கேட்டுட்டு சொன்னானா, He heard how boldly that man spoke and he said, இதுதான்டா நான் எதிர்பார்த்தேன். this is what I expected from நீ you. போனை எடுத்து என்கிட்ட உன் சூழ்நிலையை சொல்லியிருக்கலாமே. You could have answered the call and told me your நீ situation. என்ன பார்த்து உன் விஷயத்தை நிலவரத்தை You could சொல்லியிருக்கலாமே. have clearly explained your situation to me. காரியம் அப்படியே மாறுதலாய் முடிந்தது. The situation turned out in his favor. வட்டி எவ்வளவா ஏறி இருந்ததோ அதை 50% அவர் கழித்து போட்டு சொன்னாராம், இதை மட்டும் நீ மாசம் மாசம் கரெக்டா கட்டு என்று சொன்னார். That man reduced the interest up to 50% and told him to pay only எல்லாரும் what's சொல்லுங்கள், my heart is fixed. என் இருதயம் உறுதியா இருக்குது. சொல்லுங்க, my heart சொல்லுவோம், என் இருதயம் is fixed. உறுதியா இருக்குது. உறுதியா இருங்க. Be fixed.
பயப்படாதீங்க. Do not be afraid. போனை அட்டெண்ட் பண்ணாம ஓடாதீங்க. Do not run away from attending the call. எதையுமே சந்திக்க முடியலன்னு ஓடாதீங்க. Do not be afraid and run from மருத்துவர்கள் situations. கொடுத்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு மருத்துவர்கிட்ட போகாம இருக்காதீங்க. Do not look at other reports and not go to the doctor. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்ட்ட போய்ட்டா எல்லா மண்டவாளத்தை சொல்லிடுவாங்கன்னு அவர்களை சந்திக்காமல் இருக்காதீங்க. Do not avoid meeting the servants of God, afraid of them telling others. உங்களை நோக்கி ஒரு சில சூழ்நிலைகள் வரும் பொழுது When some situations approach you, ஓடுவது ஞானம் அல்ல, running away is not wise. விட்டுட்டு விலகுவது ஞானம் அல்ல. Living it and avoiding it is not wise. ரெண்டு கையையும் உயர்த்தி சொல்லுங்க, கையாள வேண்டும். Lift up both your hands and say, I must handle. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, ரெண்டு கையையும் உயர்த்தி கையாள வேண்டும். Say, I need to handle. ஹalleluya. Hallelujah. உங்களுக்கு விரோதமா சூழ்நிலை இருக்குதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? Do you know what it means when situations are against you? இப்பதான் நான் செய்திக்குள்ள வரேன். I'm now beginning to speak the நியாயாதிபதிகள் 3:12 வாசிக்க போறோம். Let us read Judges chapter 3 verse 12. ஏன் எல்லாமே எனக்கு எதிரடையாகவும், ஏன் எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு நெருக்கமாகவும், ஏன் எல்லா சவாலும் என்னை ஒரே நேரத்தில் நெருக்குது? Why every situations are against me? Why am I being pressured and all around at the same time? ஏன் Why? ஒரே ஒரு காரணம். Only one reason. நியாயாதிபதிகள் 3:12 வாசிப்போம். Judges chapter 3 verse 12. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால், கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பழக்க பண்ணினார். நல்லா கவனிங்க. Listen carefully. இவங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு விரோதமாய் இருந்ததனால இவர்களுடைய சத்துருக்களை கர்த்தர் என்ன பண்ணாராம்? பலக்க பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க, ஸ்ட்ராங்கா மாத்தினாரு. யார மாத்தினாரு? சத்துருக்களை. யார ஸ்ட்ராங் ஆக்கினாரு? சத்துருக்களை. அப்பனா நம்முடைய சத்துருக்களை பலமாக்குகிறதும் நம்முடைய சத்துருவை பலவீனப்படுத்தவும் நாம் ஆராதிக்கிற தேவனால் ஆகும். It is in the hands of the Lord to strengthen the hands of your enemies and weaken the hands of your enemies. ஞாபகம் இருக்கா? மோசேயின் காலத்துல ஏரோதினுடைய இருதயத்தை கர்த்தர் என்னவாக்குனாரு? கடினமாக்கு. During the days of Moses, the Lord himself hardened the heart of Pharaoh. இப்போ சத்துருக்களை ஆண்டவர் பலக்க பண்ணுகிறார். And now the Lord is strengthening the enemies. ஏன்? Why? நம்முடைய வழிகள் அவருக்கு முன்பாக செம்மையா இல்ல. Because our ways are not perfect before the Lord. நம்முடைய வழிகள் அவருக்கு முன்பாக சுத்தமாக இல்ல. Because our ways are not clean before the Lord. நம்முடைய நினைவுகள் அவருக்கு முன்பாக சுத்தமாக இல்ல. Because our thoughts are not clean before the Lord. இப்போ ஆண்டவரே என்ன செய்றாரு? And now the Lord himself is doing something. இஸ்ரவேலர்களுக்கு அனுகூலமா இருக்க வேண்டியவர், The Lord who is supposed to show favor to these தம்முடைய பிள்ளைகளை பலக்க பண்ண வைக்க The வேண்டியவர், Lord who is supposed to strengthen his children, தம்முடைய பிள்ளைகளுக்கு பாடம் படிச்சு கொடுக்க சத்துருக்களை என்ன படுத்தினாராம்? வாய் திறந்து பேசிருங்க. பலக்க பண்ணினார். But now the Lord wanted to teach a lesson to his children by strengthening the hands of the இப்போ enemy. மோவாபிய ராஜாவாகிய எக்லோன் பயங்கர பலசாலியா இஸ்ரவேலரை நெருக்குகிறான். Now the king of Moab called Eglon became strengthened to attack the Israelites. அவன் நசுக்குகிறான். He is pressuring them. அவன் புட்டமிடுகிறான். He is afflicting them. அவன் நெருக்குகிறான். He is just afflicting and tormenting them. நெருக்கப்படுகிற அந்த நேரத்துல During this time of pressure, என்ன நடக்குது? what happened? 13ஆம் வசனத்துல வாசிங்க. Verse 13. அவன் அம்மோன் புத்திரரையும் அம்லேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தான். இஸ்ரவேலர்களை முறியடித்தான். பட்டணங்களை அவன் சுதந்தரித்துக் கொண்டான். 14ஆம் வசனத்தை பாருங்க. இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை எத்தனை வருஷம் சேவித்தார்கள்? 18 வருஷம் சேவித்தார்கள். சத்துருக்களின் கையில எத்தனை வருஷம் மாட்டிக்கிட்டாங்க?
They were trapped 18 years in the hands of the enemy. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, Tell the person next to you, ஆண்டவர் தான் உன்னை மாட்டி விடுறாரு. the Lord is the one trapping you. ஆண்டவர் தான் வெளுக்கிறாரு. It is the Lord who is striking you. ஆண்டவர் தான் நெருக்கிறாரு. It is the Lord who is pressuring you. எதற்கு? Why? ஒரே ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று. For just one thing to take place. 15வது வசனத்துல அது நடக்குது. And it is happening in verse 15. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமின் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஆண்டவர் உங்க சத்துருக்களை பலக்க பண்ணினதுக்கு காரணம் என்னங்க? What's the reason the Lord strengthened your enemies? உங்களுக்கு விரோதமா இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு பிரதிகூலமா மாறினதுக்கு காரணம் என்னங்க? What is the reason for all situations to come against you? உங்களை எல்லா விதத்திலையும் சத்துரு நெருக்கி அவன் பெரியவனை போலவும் தேவன் சிறியவராகனது போலவும் உங்களையே குழப்பி விட்டதற்கு காரணம் என்ன? What is the reason for the enemies to confuse you and declare that your God is small and they are big? ஒண்ணுதான் காரணம். Only one reason. நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். For you to look upon God and call on to Him. Brother, ஏதோ ஒரு நெருக்கத்துல வந்திருக்கீங்க. Brother, did you come here with affliction? Sister, ஏதோ ஒரு பயங்கர அடி வாங்கி கொண்டிருக்கிறீங்க. Sister, are you being struck by God terribly? எதனால இந்த பாதையில நான் நடக்கிறேன் உங்களுக்கு பதில் புரியவே இல்லை. You do not understand why are you walking in this way? ஆண்டவர் இன்றைக்கு இரவு உங்களை பார்த்து தெளிவா சொல்றாரு. But tonight the Lord is clearly telling you. நீ என்னை தேட வேண்டும். You need to seek me. நீ என்னை கூப்பிட வேண்டும். You need to call on to me. நீ என்னை நோக்கி ஜெபம் பண்ண You வேண்டும். need to pray to me. நீ என்னுடைய கரத்திலே வந்து விழ You need வேண்டும். to fall on my hand. நீ என்னுடைய பாதத்திலே இருக்க You need வேண்டும். to be at my feet. நீ என் பிரசன்னத்திலே இருந்துட்டீனா And if you remain in my உன் presence, காரியத்தை நான் பொறுப்பெடுப்பேன். I will handle your situation. எல்லாரும் வலது கை உயர்த்தி உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். கை உயர்த்தி பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். கை உயர்த்தி என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. பிரசன்னத்தால் கூடுமே. ரெண்டு கையை உயர்த்தி உங்க பிரசன்னத்தால் கூடுமே. கரங்களை உயர்த்தி யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். என்னை மீண்டும் கட்டுகிறீர். என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே. என்னை தள்ளாமல் என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த பாட்டு கடந்த ஒரு மாதமா என்னுடைய இருதயத்துல ரீங்காரம் அடிச்சுட்டே இருக்குது. For the last 1 month, this song has been going on in my heart.
நான் இந்த பாட்டை சர்ச்சில் எப்படியாவது சண்டே பாடிடணும், புதன்கிழமை பாடிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனா பாடவே I will keep வாய்ப்பு. thinking of singing this song either in the Wednesday service or Sunday service, but it didn't happen. ஆனா இன்னைக்கு இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிற But நேரத்துல today, எனக்கு while I was preparing this sermon, தோணுச்சு இந்த நேரத்துல தான் இந்த பாட்டு சரி. I knew that this is the right என் கூட time சேர்ந்து for அந்த this பாட்டை song. பாடுறீங்களா? ஒரு புது பாட்டு. It's a new song. உங்க பிரசன்னத்தில் எல்லாரும் சொல்லுங்க. நான் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். உங்க வாயை திறந்து பாடுங்க. உங்க பிரசன்னத்தில் டாடி நான் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். அறிக்கை செய்வோமா? என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. ஒன்றுமே நடக்காது. என் சுயத்தினாலே ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்கள். உந்தன் பிரசன்னத்தால், உங்க பிரசன்னத்தால் ரெண்டு கையை உயர்த்தி யெகோவா யெகோவா என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ எங்களை மீண்டும் கட்டுகிறீர். என்னை மீண்டும் கட்டுகிறீர். என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. Come on, அறிக்கை செய்வோமா? நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? How many of you believe நம்ம ஆண்டுடைய பிரசன்னத்தில் அமர்ந்துட்டு அவர் நமக்காக எல்லாம் செய்வார். if we sit in the presence of God, He will finish everything for us? கவனிங்க. Listen here. அவர் உன்னை ஒண்ணுதான் எதிர்பார்க்கிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடு. The Lord is only expecting you to call on to Him. நீ என்னை அதிகாலையில தேடு. Seek unto Him early in the morning. நீ ராப்பகலா என்னை தேடு. Seek unto me all day. உன் அறை விட்டு கதவை பூட்டிக்கிட்டு என்னை தேடு. Shut your door and seek unto me. நான் உன்னை ஆசீர்வதிக்கும் வரையிலும் என் பாதத்தை நீ பிடி. Hold on to my feet until I bless you. அவங்க நோக்கி கூப்பிட்ட மறு நிமிஷம் The next minute they called upon the Lord. ஆண்டவர் ஏஹூத் என்கிற ஒரு இரட்சகனை எழுப்பினார். The Lord immediately raised the deliverer called Ehud. கை உயர்த்தி சொல்லுங்க ஏஹூத். Lift your hand and say Ehud. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஏஹூத். Say Ehud. அவனை ஆண்டவர் எழுப்புறாருங்க. The Lord raised him. நான் நம்புறேன் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஒரு ஏஹூத்தா எழுப்புறார். I believe today the Lord will raise you as an Ehud. ஐயா, ஆண்டவர் உங்களை ஒரு ஏஹூத்தா எழுப்புறார். The Lord will raise you as an Ehud. இந்த ஏஹூத்துக்குள்ள என்ன அபிஷேகம் கிரியை செய்துனா, What anointing worked within Ehud? அவன் இடது கை பழக்கம் உள்ளவனாயிருந்தான். 15வது வசனத்தை பாருங்க. Look at verse 15. அவன் இடது கை பழக்கம் உள்ளவனாயிருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். Say amen. எல்லாரும் பக்கத்துல தட்டி சொல்லுங்க ஏஹூத். Next to you, Ehud. சொல்லுங்க ஏஹூத். Say Ehud. பெஞ்சமின் கோத்திரத்தான். He was a Benjamite. நான் உங்களுக்கு ஒரு 5 minutes அவனை பத்தி கொஞ்சம் விளக்கிடுறேன். Let me explain
to you about him in 5 minutes. அதுக்கு பிறகு உங்க மேல ஒரு அனாயிண்டிங் இறங்கும். And then you will see an anointing. அதை ரிசீவ் பண்ண போகிற டைம் வரும். And the time to But receive shall just come. give me 5 minutes. அழகா நோட்ஸ் எழுதிடணும். Beautifully write your notes. அதுக்கு பிறகு நீங்க வீட்ல அதிகமா இவனை தியானிங்க. And then meditate him more in your home. இவங்க கண்ணீர் விட்டு அழுத உடனே ஆண்டவர் யாரை எழுப்புறாரு? The next minute they cried unto the Lord, the Lord raised. சொல்லுங்க. ஏகூத்தை எழுப்புறார். The Lord raised Ehud when they cried. இவன் எந்த கோத்திரத்தான்? சத்தமா? பெஞ்சமின் அப்படினா வலது கரத்தினால் சுதந்தரிக்கிறவன். எழுதிக் கொள்ளுங்க. He was a tribe of Benjamin, and Benjamin means a man who seals everything in a left hand. Right hand. Right hand. எல்லாரும் சொல்லுங்க. Right hand. பெஞ்சமின் என்று சொன்னால் வலது கரத்தால் காரியத்தை சுதந்தரிக்கிறான். A Benjamin is a person who gets everything using their right hand. இவனுடைய சந்ததியிலே இந்த கோத்திரத்திலே பிறக்கிறவன் எந்த கையினாலே சுதந்தரிக்கணும்? And he who borns in his tribe shall inherit everything in his right hand. ரைட் ஹேண்ட்ல தான் சுதந்தரிக்கணும். He must inherit things using his right hand. ஆனா இவனுக்கு பிறந்த ஒரு குமாரன் அல்லது இந்த கோத்திரத்திலே பிறந்த குமாரனோ என்ன கையுடையவனா இருக்கிறான்? But this man who was born in this tribe was left-handed. எந்த கை? He was left-handed. எல்லாரும் இடது கை கொஞ்சம் காமிச்சா நல்லா தான் இருக்கும். Everyone lift up and show your left hand to me. அவன் எந்த கை உடையவன்? He was a man with a left hand. அப்படினா அர்த்தம் என்னன்னா, It means அவன் கோத்திரத்துக்கும் அவனுக்கு அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திற்கும் இவன் தகுதி அற்றவன். Am I right? He is an unworthy. அவன் தகுதியற்றவன். அவன் அதற்கு உரிமை உள்ளவன் அல்ல. He was not a person who is supposed to receive it. மற்றவர்கள் பிறந்து அந்த கோத்திரத்திலே ஜெயத்தோடு வலதுகரத்திலே சுதந்தரிக்கிறது போல இவன் சுதந்தரிக்க முடியாத ஒரு தள்ளப்பட்ட அல்லது சரீரத்திலே ஒரு குறைபாடு உள்ளவன் என்று தள்ளி வைக்கப்பட்டான். He was actually a man that was seen as a weakness and rejected by his people, for he was left-handed and not right. ஆனா ஆண்டவருக்கு But for the Lord, ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. our Lord has a great speciality. அவர் எது பலவீனமோ அதை தான் தெரிந்து கொள்வார். The Lord will choose what is weak. ஐயா சொல்லுங்க, அவர் எதை பலவீனமோ அதை தான் தெரிந்து The Lord கொள்வார். will only choose who is weak. இந்த உலகத்தில் பலம் உள்ளவைகளை அவமாக்க அவர் பலவீனம் உள்ளவர்களை தெரிந்து கொண்டாராம். The Lord chose those who are weak to go and overpower those who are strong. நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், நான் எது செஞ்சாலும் அது வாய்க்கவே மாட்டுது பாஸ்டர் தான் வந்திருக்கீங்க. You came here today because the pastor, no matter what I do, it is not working. பாஸ்டர் என் குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறேன் பாஸ்டர் தான சொல்றீங்க. You say, pastor, in my family everyone is doing well except me. பாஸ்டர் எல்லாருக்குமே நல்லா இருக்குது, ஆனா எனக்கு மட்டும் ஏதோ ஒன்னு இடிக்குது பாஸ்டர்னு சொல்றீங்கல்ல. Pastor, everybody is doing fine except for me, something is wrong. பாஸ்டர் இது என்ன சாபமோ தெரியலன்றீங்கல்ல. Are you saying, pastor, I do not know what kind of curse is this? நான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றத சொல்றேன். Let me tell you what the Lord wants me to உங்க tell you. குடும்பத்துல நீங்க பலவீனமாய் பிறந்தது தேவ சித்தம். It is the will of God for you to be a weak person in ஐயோ, your family. நீங்கள் எல்லாரை காட்டிலும் வீட்டுல கஷ்டப்படுறீங்களே அது தேவ சித்தம். It is the will of God for you to struggle the most in your உங்க family. கூட பிறந்தவங்க எல்லாரும் சொந்த வீட்ல இருக்காங்க, நீங்க இன்னும் வாடகை வீட்ல இருக்கீங்க, அது தேவ சித்தம். All in your family are living in their own house except you, and that is the எல்லாரும் will of God. ஃபைனான்ஷியலி ஸ்டேபிள் ஆயிட்டாங்க, நீங்க மட்டும் ஸ்டேபிளே இல்லாம இருக்கீங்க, அது தேவ சித்தம். Everybody is financially strong except you, but that is the will of God. எந்த காரியத்திலும் ஒரு விவேகம் இல்ல, யுக்தி இல்ல, ஞானம் இல்ல, அது தேவ சித்தம். In all matters you have no strategy, you do not know how to do that. That is the பெஞ்சமின் will of God. கோத்திரத்திலே பிறந்த ஏகூத் Ehud was born in the tribe of Benjamin. வலது கரத்திலே சுதந்தரிக்க வேண்டியவன் இவன் யாராய் பிறந்து விட்டான்? He who was supposed to inherit in his right hand is now a இடது கையாய் பிறந்து விட்டான். He was born as a left-handed. இப்போ ஊரு ஜனம் குடும்பம் எல்லாம் சொல்லுது, this guy is unworthy guy. எல்லாரும் குடும்பத்துல சொல்றாங்க, இவன் தகுதியற்றவனா இருக்கிறான். He doesn't have a wisdom. அவனுக்கு ஞானம் இல்லை. According to the word of Benjamite, that he cannot rule whatever the possession that has been left. பெஞ்சமின் கோத்திரத்தான் படி அவன் எதையும் சுதந்தரிக்க முடியாது. He is unworthy. ஏனா அவன் நிலையில்லாதவனா. He is a disabled person. அவன் குறைவுள்ளவனா இருக்கிறான். He cannot possess anything. அவனால் எதையும் சுதந்தரிக்க முடியாது. The people sealed over him.
அவர்கள் எல்லாரும் அவனை இவ்வகையாய் சொல்லி The people already judged him. எல்லாரும் அவனை ஜட்ஜ் பண்ணார்கள். But you know what? ஆனா என்ன நடந்தது தெரியுமா? My God is a God who works in a different way. கர்த்தர் வாராய் செயல்படுகிறவராய் இருக்கிறார். வித்தியாசமான விதத்திலே செயல்படுறாரு. The Lord works in a different way. மக்கு He was a fool. ஒண்ணும் வராது. He didn't know anything. எத்தனை முறை சொன்னாலும் அதையே திரும்ப திரும்ப மக்கா செய்வான். No matter how many times you tell, he will repeat the same mistake. ஞானம் இல்ல, He has no wisdom, அறிவு இல்ல, he has no knowledge, திறமை இல்ல, he has no skills, யுக்தி இல்ல. he has no strategy. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்த நான் பேதைகளை தெரிந்து கொண்டேன். And the Lord said, I had chosen the foolish people to fool and insult those who are wise. ஏகுத்த ஆண்டவர் எழுப்புறார். And now the Lord raised Ehud. இந்த பெஞ்சமின் கோத்திரத்திலே உதவாக்கற எவனாவது இருக்கிறானான்னு பார்த்த உடனே பார்த்தா இவன் தான் இருக்கான். இவனை தெரிந்தெடுத்துக்கிட்டார். The Lord was looking into the tribe of Benjamin to see anybody who is weak, and the Lord chose him. தூக்கி எறியப்பட்ட எவனாவது இருக்கிறானா? ஏகுத் இருக்கிறான், தூக்கி வச்சுக்கிட்டார். The Lord saw Ehud as the one that was rejected, and he took him. இப்ப தள்ளப்பட்ட இவனை பார்த்து சொல்றாரு. Now the Lord looked at Ehud who was rejected, and he ஏகுத், said, Ehud, கொஞ்ச நாளா நீ தள்ளப்பட்டுட்ட. for quite some time you have been உங்க rejected. குடும்பத்துல எல்லாரும் உன்னை ஒதுக்கிட்டாங்க. Everyone in your family rejected you. ஏகுத், உனக்கு ஞானம் ரொம்ப இல்ல. Ehud, you are not wise. பிசினஸ் பண்ண தெரியல. You do not know how to do a business. படிக்க வரல. You do not know how to study. எதுவுமே உன்னால ஞானமா செய்ய You முடியல. can't do anything with wisdom. எவ்வளவுதான் உனக்கு படிக்க சொல்லி கொடுத்தாலும் முக்காவே இருக்கிற. No matter how much I try to educate you, you can't. ஏகுத்தே, But Ehud, ஆண்டவர் நான் உன்னை அபிஷேகம் பண்றேன். I the Lord am going to anoint you. நான் உன்னை தெரிந்து கொள்ளலான்னு பார்க்கிறேன். I'm planning to choose you. நான் உன்னை எழுப்பலான்னு நினைக்கிறேன். I'm planning to raise you. நான் உனக்கு சொல்றத நீ செய்வியா? But will you do what I tell you? சொல்லுங்க ஆண்டவரே. And he said, yes Lord, I will. சொல்லுங்க ஆண்டவரே. He said, Lord, tell me. நீ சொல்வத நான் செய்வேன் ஆண்டவரே. I will do what you tell me, Lord. உடனே அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, The minute he said, the Lord told him, நீ ஒரு கத்தியை செய். I want you to prepare a knife. நீ என்ன செய்யணும்? ஒரு கத்தியை செய்யணும். I want you to make a knife. 16வது வசனத்தை படிங்க. Look at verse 16. ஏகுத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி, ஒரு நீளமுளமான கத்தியை உண்டு பண்ணி, அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலது புறத்தை இடுப்பிலே கட்டிக்கொண்டு, தன் வலது புறத்தில இடுப்பிலே கட்டிக்கொண்டு காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் போடுங்க. Amen. ஒரு பெரிய கத்தியை செஞ்சு He prepared a very big dagger. வஸ்திரத்துக்குள்ளாக தன்னுடைய வலது இடுப்புல சொருகி வைத்தானாம். And he girded it under his raiment that was on his right. எல்லாரும் சொல்லுங்க, வலது இடுப்புல. Say on his right thigh. அந்த கத்தி என்ன செஞ்சுக்கிட்டா? He girded that dagger there. அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? Do you know what does that mean? பொதுவா யுத்தம் பண்ண போறவங்க Usually those who go to war, இடது புறத்துல தான் கத்தியை வைப்பாங்க. they will only place the dagger எங்க on the வைப்பாங்க? left side. பாத்திருக்கீங்களா? ஒரு கத்தி இங்க இருந்துகிட்டே இருக்கும். சமுராய் கத்தியை வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? எப்போதுமே எந்த பக்கம் இருக்கும்? Always the dagger will be on their left side. ஆனா ஸ்ட்ராட்டஜி போடுறார் ஆண்டவர் இவனை வெச்சி. But the Lord is putting a strategy using Ehud. உன் கையில கத்தி இருக்கான்னு எல்லாரும் இடது பக்கமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீயும் அதை இடதுபுறமாக்கிரு. Everybody will be looking at your left side to see if there's a dagger, so you put it on your right thigh. வலது கையை இடது கையாக்குறாரு. So the Lord is making his left hand into a right. இடது பக்கம் இருக்க வேண்டியதை வலது பக்கமாக்குறாரு. What was supposed to be on the right is coming. எல்லாரும் சொல்லுங்க யுக்தி. Lord is taking சொல்லுங்க யுக்தி. strategy. இந்த பக்கமா வச்சிட்டு போறான். So he put it on his right side and it's going. நடக்கிறது என்ன? And what happened? 17வது வசனத்துல இருந்து படிங்க வேகமா. Read from verse 17. காணிக்கையை மோவாபின் ராஜாவாக எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாயிருந்தான். அவன் தன் காணிக்கையை செலுத்தி தீர்ந்த பின்பு காணிக்கையை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான். சரி. அவனோ கில்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து, ராஜாவே, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும்? ஒரு ரகசியம் சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல தட்டி, ஒரு ரகசியம் சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்க, ஸ்ட்ராட்டஜி.
Say strategy. யுக்தி. Strategy. இந்த வார்த்தையை சொன்னா இப்போ மோவாபிய ராஜாவை சுத்திலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? இந்த ராஜா என்ன செய்திருவான்? அனுப்பி விட்டுருவான்னு சொல்லி தந்திரமா இந்த வார்த்தையை சொல்றான். ராஜாவே, நான் உங்ககிட்ட ஒரு ரகசியம் பேசுறேன். So he used a strategy to the king saying, I want to tell you a secret so that he knew people around the king will move. உடனே என்ன நடக்குது? இவன் சொன்னோனே அதற்கு அவன் பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள். ஏகூத் அவன் கிட்டே போனான். அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்திருந்தான். சரி. அப்பொழுது ஏகூத் உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு என்றான். அவன் தன் ஆசனத்தில் இருந்து எழுந்திருந்தான். உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலது புறத்தை இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். ஒரு ஆமென். சொல்லுங்க, ஸ்ட்ராட்டஜி. Strategy. சத்ருவை கையாண்ட விதத்தை பாத்தீங்களா? Look at the way he handled the enemy. எல்லாரும் போற வழியில இவன் போகல. He didn't go the way that everybody did. எல்லாரும் செய்யறதை இவன் செய்யல. He didn't do what everybody did. இவன் செய்ததெல்லாம் தேவன் தனக்கு கொடுத்த யுக்தியின்படி செய்தான். He did everything according to the strategy God gave him. குடும்பத்தை நடத்த, to lead his, உங்களுக்கு விரோதமா இருக்கிற மனுஷர்களை கையாள, to handle people against you, ஒரு வியாபாரம் செய்ய, to do a business, ஒரு ஊழியம் செய்ய, to do a ministry. எல்லாரும் செய்யறத போல நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. It is not necessary for us to do in the way everybody தேவன் did. இன்று இரவு ஏகூத்துக்கு கொடுத்ததான அந்த யுக்தியை நமக்கும் தருவாராக. But today may the Lord give us a strategy he gave Ehud. ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ற அந்த ஞானத்தின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு அருளுவாராக. May the Lord grant you the anointing of wisdom that you need to handle. அழகா தன்னுடைய கத்தியை எடுத்து அவனுடைய வயிற்றிலே உருவ குத்தி Very போட்டான். skillfully he took out a dagger and thrust it into the belly of the king. அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பாருங்க. And look at his next strategy. 23வது வசனத்திலிருந்து படிங்க. From verse 23. ஏகூத் புறப்பட்டு அறை வீட்டின் கதவை சாத்தி பூட்டி போட்டு, அவன் குத்தி போட்டுட்டு அந்த அறை வீட்டை சாத்தி பூட்டி போட்டுட்டு கொழு கூடத்தின் வழியாய் போய்விட்டான். அவன் போன பின்பு ஊழியக்காரர் வந்து பார்த்தார்கள். சரி. இதோ அறை வீட்டின் கதவு பூட்டி இருந்தது. ஆகையால் அவர் அந்த குளிர்ச்சியான அறையிலே மல ஜலாத்திருக்கிறாராக்கும் என்றார்கள். அவர்கள் சலித்து போகு மட்டும் காத்திருந்தார்கள். அவன் அறை வீட்டின் கதவை திறக்கவில்லை. ஆகையால் ஒரு திறவு கோலை எடுத்து திறந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா போடுங்க. சொல்லுங்க, confuse the enemy. சத்துருக்களை குழப்பம் செய். சொல்லுங்க, confuse the enemy. சத்துருக்களை குழப்பம் செய். பிசாசே குழம்பறான். Even Satan is confused. கதவு பூட்டி இருக்கு. The door is locked. ஐயா ஒருவேளை உள்ள குளிரா இருக்குதுன்னு சானால உட்கார்ந்து இருக்கிறாரோ என்னவோ. So maybe because it's cold outside he. ஆனா உள்ள ஐயாவோட கதை மர்கையா. But the real story, the king is உள்ள ஐயா செத்து கிடக்குறாரு. The king was dead inside. இந்த சத்துருக்கெல்லாம் நினைக்கிறாங்க உள்ள ஐயா ஜாலியா இருக்கிறாரு போல. And all the people outside thought that the king was enjoying. இந்த நேரம் காத்திருந்து பார்க்கறாங்க. இல்லையே, உள்ள போனவர் வெளியே வரலையே. So they tarried and waited very long. ஏகூத் ஏதோ ஒரு வழியாய் திறந்து ஸ்ட்ராட்டஜியோடு தன் உயிரை காப்பாற்றி போய்விட்டான். But Ehud had a strategy and he escaped and saved his life. எல்லாரும் சொல்லுங்க, ஸ்ட்ராட்டஜி. Strategy. சொல்லுங்க, யுக்தி. Strategy. இப்ப நடந்தது என்ன? வாசியுங்கள் 27ஆம் வசனம். Verse 27. அங்கே வந்தபோது எப்ராயிம் மலையில் எக்காலம் ஊதினான். ஐயா, எப்ராயிம் மலையில இந்த ஏகுத்து போய் என்ன ஊதினானா? எக்காலம் ஊதினான். இன்னைக்கு இரவு அவர் உங்களுக்கு யுக்தி தருவார்னா, And tonight if the Lord gives you a strategy, நீங்கள் இந்த 21 நாள் உபவாசம் முடியும் போது by the end of the 21 days fasting, பெட்ராவில எக்காலம் ஊதப்படும். Petra will blow a trumpet. உங்க குடும்பத்துல எக்காலம் ஊதப்படும். Trumpet will be blown in your family. உங்க வீட்டில எக்காலம் ஊதப்படும். The sound of trumpet will blow. உங்க வாழ்க்கையில எக்காலம் ஊதப்படும். Trumpet will blow in your life. கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஹalleluya. Hallelujah. எக்காலம் ஊதப்படுதுன்னா என்ன அர்த்தம்? What does it ஜெயம். mean when the trumpet blows? எல்லா கை அசைத்து சொல்லுங்க, ஜெயம்.
Say victory. சொல்லுங்க ஜெய. Say victory. சொல்லுங்க ஜெய. Say victory. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe நீங்க செய்யற ஊழியம் சக்சஸ். that your ministry will be நீங்க a செய்ய success? போற வியாபாரம் சக்சஸ். Your business will be a நீங்க success. கையிட்டு செய்ய போகிற வேலை சக்சஸ். Every work of your hands will be உங்க a குடும்ப success. வாழ்க்கை சக்சஸ். The family life will be உங்க success. பிள்ளைகள் Your சக்சஸ். children will be success. காரணம் ஒரு யுக்தியின் அபிஷேகம் உங்கள் தலையின் மேல் இன்றைக்கு இரவு இறங்குகிறது. Because tonight an anointing or strategy will come upon you. காரியத்தை கையாள வேண்டிய ஞானம் இறங்குகிறது. The wisdom to handle your matters will come to you. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. Say amen. சத்துருக்களை குழப்பி விடுவீர்கள். You will confuse the enemies. அவர்களால உங்களை ட்ரேஸ் பண்ண முடியாது. They will not be able to see your steps. அதான் அழகா சொல்றாரு, ஒரு what he வழியாய் beautifully வந்தான், They came in அவன் one way, 7 வழியாய் ஓடி but போவான். they fled in 7 different ways. சொல்லுங்க, கையில தலையில கை வச்சு சொல்லுங்க, Place ஆண்டவரே your hand on your head and say, Lord, யுக்தியை தாரும் give அப்பா. me the strategy, சொல்லுங்க, நல்ல Lord. கையில தலையில வச்சு சொல்லுங்க, Put கைய your hand தலையில on your வச்சு head சொல்லுங்க, and say, யுக்தியை தாருங்க ஆண்டவரே. Lord, give me the strategy. சொல்லுங்க, ஹalleluya. Say hallelujah. தீர்க்கதரிசியின் தேவ சத்தம். வருகின்ற 12ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை அன்னை அருள் திருமண மாளிகை, கேம்ப் ரோட், சேலையூர், சென்னையில் நடைபெற இருக்கிறது. தேவ செய்தியாளர் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக். தொடர்புக்கு 8939537178 அல்லது 8939676077.